ஹாய், வெல்கம் பேக். ஸோ இது ஐயோ இந்த ஸ்டோரி பேரே மறந்துட்டேன். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கிறது. செயின் ஆஃப் ட்ரெடிஷனோட 5th பார்ட் பார்க்கலாமா? ஸோ போன பாட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இப்போ கரண்ட்டாக இப்போ படிச்சுட்டு இருக்க எஃப்எஃப்ல வந்துட்டு இந்த டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து டேடான்னு கூப்பிடுவாங்க. டேடா இங்கே வாங்க, டேடா இங்கே போங்க, டேடா இங்கே என்ன பண்ணுறீங்க? அது நல்லா இருக்குது, ஒரு மாதிரி கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு, படிக்கிறதுக்கே நல்லா இருக்குது. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்னென்னா இப்போ வந்து ஸ்டோரி படித்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வந்துட்டு தமிழுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நானே சொல்லி பார்த்து சிரிப்பேன். நிறைய நேரத்தில் வந்துட்டு நான் உட்காந்து ஸ்டோரி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் லூஸு மாதிரி பார்ப்பாங்க. அப்படிதான் பார்ப்பாங்க. எனக்கு கொஞ்சம் சிரிச்சுனே இருப்பேன். ஏதாவது எனக்கு தமிழ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு தோணும். உட்காந்து சிரிச்சுனே இருப்பேன். நான் முன்னாடி இது ஒரு ஸ்டோரி படித்தேன். அதில் பர்டிகுலர் இந்த சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த டேஹுக்கு 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா, 2 பேர் தனித்தனியாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டேயாங் தான் வந்து குழந்தைய வளர்த்துருப்பாங்க. அவங்க குழந்தை பிறந்திருக்கும், அது ஜங்குக்கு தெரியவே தெரியாது. குழந்தை பிறந்திருக்கும், வளர்த்துருப்பாங்க. ஸோ எல்லாமே போயிட்டு இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து இப்படி குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சு வந்து மன்னிப்புலாம் கேட்பாங்க. டேயாங்க ஜங்குக்கு மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. நிறைய பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஜங்குக்கு நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து டேயாங்கும் பண்ணியிருப்பாங்க, பட் ஜங்குக்கு பண்ணியிருப்பாங்க. அதனால் டேயாங் வந்துட்டு மறக்க மாட்டாங்க. நான் அவங்க பேசவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஜங்குக்கு வந்து இப்படி குழந்தைங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு 2 பேரும் சண்டையில் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஓகேவா, டேயாங் வந்து மூஞ்சி குட்டி கூட ஜங்கு கிட்ட பேச மாட்டாங்க. இது ஃபெம்பாய் கான்செப்ட் தான். ஸோ டேயாங் வந்துட்டு காலங்காத்தால் கதவை யாரும் வந்து காலிங் பில் அடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் கதை திறக்கலான்னு போவாங்க. என்னென்னா டேயாங் வந்து சாரி கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படி சொல்கிறது, எடுத்துக்கொண்ட அந்த காலையில் வந்து குளிச்ச உடனே இந்த துண்டில் கட்டியிருப்போம்ல, அந்த கொண்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு வந்து நிற்பாங்க. ஜங்குக்கு வந்து உள்ளே வருவாங்களே, வந்தோடனே ஃபஸ்ட்டு ஜங்குக்கு கேட்குற விஷயம் என்னென்னா, எங்கள் குங்குமத்தை எங்கே நெத்தியில் ஏன் குங்குமம் வைக்கல அப்படி சொல்லி கேட்பாங்க. வகுடில் குங்குமம் வைப்பாங்கள்ல, ஏன் வைக்கல அப்படின்னு கேட்பாங்க. டேயாங் வந்துட்டு இல்லை நான் இப்போதான் குளித்தேன், நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது போ வச்சுட்டு அப்படிம்பாங்க. டேயாங்கு உடனே புதுறவங்க போய் உடனே குங்குமம் வச்சுட்டு வருவாங்க. ஆக்சுவலாக 2 பேரும் வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் சேர மாட்டேன், நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேண்டாம், பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கும். ஆனால் ஜங்கு இப்படி கேட்டோடனே டேயாங் போய் வச்சுட்டு வருவாங்க. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏனே வித்துல நான் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த சீன் வந்து படிச்சு பார்த்து சிரிச்சுனே இருந்தேன். ஸ்டோரி படிக்கல. இன்னொரு இது எதுன்னா, இது நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த ஸ்டோரியில் நிறைய வந்து 2 பேர் பேசிக்கிற மாதிரி சீன்ஸ் வரவே வராது. நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் வரும். பேசிக்கிறது ரொம்ப கம்மியாக வரும். ஆக்சுவலாக ஸ்டோரி படிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு படம் பார்க்கும்போதும் சரி, எந்த ஒரு விஷயம் பார்க்கும்போதும் சரி, இல்லை தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கும் போதுமே சரி, இவ்வளோ டீட்டெயில்டாக யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸ்டோரி படிக்கும்போது அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். அதாவது உங்கள் கை அசைவுலேருந்து, உங்கள் கண் அசைவுலேருந்து, அவங்க பேசுகிற டோன்லேருந்து எல்லாத்தையுமே பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க கை இங்கே இருந்துச்சு, இவங்க காது இங்கே இருந்துச்சு, இவங்க கண் இப்படி பார்த்துச்சு, இவங்க இந்த எக்ஸ்பிரஷனில் பேசுனாங்க, இவ்வளோ ஹார்ஷாக எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக மைன்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று நிறுத்தி நான் பொறுமையாக ஸ்டோரி படிப்பேன். ஸ்டோரி படிக்கும்போது நான் அவசரமே பட மாட்டேன். ஒரு 50 பேஜஸ் இருக்குது ஒரு ஸ்டோரி அப்படின்னா வந்து நான் தாராளமாக 2-3 நாள் எடுத்துப்பேன். 2-3 நாள் ஆகும் எனக்கு அது 50 பேஜஸ் முடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் பொறுமையாக உட்காந்து படிக்கிற கேட்டகிரி, எதுவுமே ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். பொறுமையாக உட்காந்து ரசித்து என்ன மாதிரி வந்து டேஹுக்கு வந்து ரசிக்கவே முடியாது. அந்த மாதிரி நான் ரசித்து சிரிச்சுட்டே இருப்பேன். என்னமோ யாராவது வந்து நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, படிக்கிறது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நான் என்னமோ என் லவர் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. நான் அந்த மாதிரி உட்காந்து சிரிச்சுனே ப்ளஷ் ஆகிட்டே இருப்பேன். ஒரு சின்ன விஷயங்களும் டேயாங்குள்ள ஒரு ப்ளஷ் ஆகிற மாதிரி ஒரு குட்டி விஷயங்கள் நடும்போது நான் இங்கே ஃபோனை கீழே வச்சுட்டு நான் கண்ணை மூடி பெப்புன்னு சிரிச்சுட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ரசித்து கேட்பேன். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். அதில் வந்து கிடைக்கிற ஒரு ஃபீலிங்கே தனி, ரொம்ப நல்லா இருக்கும். பொறுமையாக உட்காந்து யாருமே இல்லாத இடத்துல அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாம் நடு ஹாலில் உட்காந்துருந்தாலும் சரி, நான் செம்மையாக இருக்கேன். எங்கள் அப்பா அவங்க அம்மா எல்லாருக்கும் வந்துருப்பாங்க. நான் பாட்டுக்கு வந்து ரொமான்டிக் சீன்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அது யாருக்கும் தெரியாது இல்லையா? சரி படிச்சுட்டு இருப்பேன். என்னால் என் ப்ளஷ்ஷை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனக்கு ரொம்ப வெக்கமாக வரும். நானே என் வாயில் கை வச்சு மறைச்சிட்டு அப்பெல்லாம் உட்காந்து படிச்சு திருடுத்தனமாக நிறைய தடவை உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். ட்ராவல் பண்ணும்போது சரி, ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது சரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எதுலையும் அப்படின்னா நான் உட்காந்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடுவேன். படிக்கிறது அப்படியே போயிட்டுருக்கோம். யாராவது கேட்டால் புக்ஸ் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் வந்து நான் என்ன படிக்கிறேன்னு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நான் படிக்கிறது மேக்ஸிமம் வந்துட்டு
மேக்ஸிமம் டு த எண்ட் வந்து டார்க் ஸ்டோரிஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப சூதிங்கான ஸ்டோரிஸ் பிடிக்காது. நான் கொஞ்சம் ஒரு சிங்கிள் சைக்கோ. எனக்கு ரொம்ப வந்து லவ்வபிளா க்யூட்டாக இருந்தால் பிடிக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக பிடிப்பேன் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம். ரொம்ப டார்க்காக அடிச்சுன்னு சாகணும் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய படிப்பேன் நான். அதையும் கடிச்சுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க சேர்ந்துருவாங்க, எண்ட் ஆஃப் த ஸ்டோரி சேர்ந்துருவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி சண்டை உண்டை அப்படிலாம் இருந்தால் தான் வந்துட்டு அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஸ்மூதிங்காக இப்படி போகிற ஸ்டோரிஸும் நான் நிறைய படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டோரிஸும் நிறைய இருக்குது. பர்டிகுலர் இந்த ஸ்டோரி நான் போட்டதுக்கு காரணமே அப்படி தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக உட்காந்து ரொம்ப நேரம் வளரிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ பெருசாக போயிடுச்சு. சாரி, நானும் பேசினே இருந்தேனா அப்படி பேசிட்டே இருந்துட்டேன். சாரி. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரே நிமிஷம் கடைசியாக ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, டைலாக்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு இப்போ இந்த ஸ்டோரி போடுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பர்டிகுலர் சீனையும் வந்து அப்படி படிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் ஆகும். இல்லாட்டி நான் வந்து எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கம்மி பண்ணிட்டு டைலாக்ஸ் அதிகமாக படுத்திட்டு போகிறதுக்கு டைம் ஆகாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்படி படித்தா தான் நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபுல்ஃபில்டாக அப்படி தான் இருக்கும். ஒரு குட்டி மைன்யூட்டான விஷயங்கள்லாம் பார்த்து படிக்கணும். நான் ரசித்து நான் படிப்பேன். ஸோ நான் படிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி படிக்கிறது தான். ஸோ டைலாக்ஸ் கம்மியாக இருக்குன்னு யோசிச்சிடாதீங்க, ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக சொல்ல வந்தது. இதுக்காக நான் பேசிட்டேன், உளறிட்டேன், சாரி, பை. ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ டேயாங் வந்துட்டு இப்போ அடுத்த நாள் காலையில், ஸோ நேற்று நைட்டு போன வீட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதுதான் நெக்ஸ்ட் டே காலையில் வந்து இப்போ தான் டேயாங் வந்து கண்ணு முழிக்கிறாங்க. காலையில் கண்ணு முழிச்சோடனே மொதல் விஷயம் உங்களுக்கு தோன்ற விஷயம் வந்து பாடி பெயின். ரொம்ப வலிக்குது, உடம்பு வலி தாங்க முடியலை. ஏன்னா நைட் நடந்த சம்பவம் அப்படி, அதனால அப்படி இருக்குது. ஸோ அவங்களால வந்து சுத்தமாக நகரக்கூட முடியல, வலிக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக சரி திரும்பி படுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி படுக்கிறாங்க. திரும்பி படுத்தா பக்கத்தில் வந்து நம்ம ஜங்குக்கு, ஸோ ஜங்குக்கு படுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஃபுல் நெக்டாக, ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, ஃபுல் நியூடாக, பெட்ஷீட் மட்டும் மேலே கவர் ஆகிருக்கு. அவங்களோட செஸ்ட்டு வந்துட்டு அப் அண்ட் டவுன், அது நம்ம மூச்சு இழுத்து தூக்கத்தில் விடும்போது அப் அண்ட் டவுன் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ டேயாங் வந்து இதை பார்க்கும்போது நைட் என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே அப்படியே வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி வந்துட்டு போகுது அவங்க கண்ணு முன்னாடி. ஸோ டேயாங்க்கு ஒரு மாதிரி வைக்கமாக ஆகிடுது. டக்குன்னு திரும்பி தலகாணியில் வந்து மூஞ்சி அப்படியே ஃபுல்லாக பதிச்ச மாதிரி வைப்போம் இல்லையா, ஸோ அப்படி வச்சுட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க, ஐயோ எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒரு மாதிரி எங்கோ கடவுளே ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு அவங்களே வெக்கப்பட்டுட்டு இருக்கும்போது திரும்பி கிளாக்கை பார்க்குறாங்க. இப்போ தான் மணியை 10:07 ஆகிடுச்சு. அவ்வளோதான் அடிச்சு பிடிச்சி எந்திக்கிறாங்க, திரும்பி படிக்கிறாங்க. ஐயோ கடவுள் எப்படின்ற மாதிரி திரும்பி படிக்கிறாங்க. ஏன்னா பாட்டி சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயம் வந்து டக்குன்னு வந்துட்டு போகுது. இந்த வீட்டோட மருமக 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கெலாம் கிச்சனில் இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி 3 மணி நேரம் லேட்டாக போயிடுச்சு. அதே வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ, வச்சு பார்க்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு பார்த்தோன்னே எல்லாமே மறந்துடுது. ஜங்குக்கு மட்டும் இப்போ அதிலே இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நைட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்போ கிடையாது. இப்போ பார்க்குறதுக்கு ஜங்குக்கோட ஃபேஸே பார்க்க ரொம்ப வந்து இன்னசென்ட்டாக இருக்குது. ரொம்ப எதுவுமே தெரியாது, அப்பாவே குழந்த மாதிரி இருக்குது. ஆனால் நைட்டு கண்டிப்பாக அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப வேறு மாதிரி ஜங்குக்காக இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து டேயாங்க்கு பார்க்கும்போது அவங்க நம்ப முடியல, நைட்டு இப்படி இருக்கிறதா நைட் எங்கிட்ட அப்படி இருந்தார் அப்படின்ற மாதிரி அவங்களாலே நம்ப முடியல. டேயாங் வந்துட்டு அப்படியே அவங்களே சிரிச்சுட்டு ஜங்குக்கு எழுப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஜங்குக்கு வந்து எழுப்பிடாமல் அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே கீழே எழுந்திரிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வலிக்குது, அப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே பக்கத்தில் அவங்களோட சாரீ கீழே தானே கிடைக்கும், ஸோ அதை எடுத்துகிட்டு மேலே வந்து போர்த்திக்கிறாங்க. ஒன்றுமே போடல, அவங்களும் நியூடாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் எதுவும் போடல. ஸோ அது மட்டும் எடுத்து மேலே ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறாங்க. எப்படி இந்த நடப்போம் இல்லையா, வெறும் காலை ஊனாமல் வெறும் அந்த விரலை வச்சு மட்டும் நடப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்கி நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி சத்தமே போடாமல் குலுங்காமல் அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டேயாங் வந்து லிட்ரலாக க்ளோ ஆகுறாங்க, அந்த ஆஃப்டர் க்ளோன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்டிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு க்ளோ இருக்குல்ல, அந்த க்ளோ இருக்குது அவங்க ஃபேஸில், ரொம்ப ஒரு மாதிரி பழன்னு இருக்குது. ஸோ அவங்க அப்படியே பார்க்குறாங்க.
அவங்க லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. நைட் பண்ண கிஸ் அந்த கடிச்சதுனால அப்படியே ரெட் கலரில் இருக்குது. அவங்க கண்ணெல்லாம் ப்ளஷ்ஷே போட தேவையில்லை, ஏன்னா லைட்டாக வந்து ப்ளஷ் போட்ட மாதிரி பிங்க்காகவே இருக்குது. நைட்டுக்கு ஜங்கு கடிச்சு வச்சுருப்பார்ல, ஸோ அந்த கண்ணெல்லாம் அப்படியே பிங்கிஷாக இருக்குது. லைட்டாக வீங்கிருக்கு, லைட்டாக அழகாக இருக்கும், அழகான விதத்தில். ஸோ லைட்டாக அந்த ப்ளஷ்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டேயாங் பார்க்குறாங்க. டேயாங் ஃபேஸே வந்து இப்படி ப்ரைட்டாக தெரியுது. டேயாங்க்கு யூஸ்வலாக இருக்கிறத விடவும் இப்போது. ஸோ டேயாங் அப்படியே யோசிச்சுட்டு அவங்க ஃபேஸை வந்து அவங்களே தொட்டு பார்த்து அவங்களுக்கு சிரிப்பு வருது. அவங்க லிப்ஸை தொட்டு பார்த்து, ஃபேஸ் தொட்டு பார்த்து சிரிப்பு வருது. ஸோ அப்படியே அவங்க மைண்ட் எங்கே போகுதுன்னா ஜங்குக்கோட லிப்ஸுக்கும், ஐ மீன் அவங்களோட உதடு, அவங்களோட கை, அவங்க தொட்ட விதம் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அது ஒன்று ஒன்றா அப்படின்னு நினச்சி பார்த்து அவங்கள பார்த்து அவங்களே சிரிச்சுன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் தலையாச்சிட்டு இல்லை அந்த மனுஷன் மட்டும் எந்திரிச்சாரு, நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணல, என்னை கொன்னே போட்டுருவார், என்னை திட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே திட்டிட்டு ஒரு சிம்பிளான ஒரு சாரீ எடுத்து கட்டிட்டு வந்து ரெடி ஆகிறாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் டேயாங்கோட லுக். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் ஒன்றும் கிடையாது. சரி, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இப்படி கட்டிட்டு பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு குளிச்சு முடிச்சு வெளியில் வராங்களா, இப்போ தான் கதவை வந்துட்டு வெளில வராங்க. வந்தோடனே கால் என்னமோ படுது, என்னென்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்த்தா ஜங்குக்கோட ஷர்ட்டு லாஸ்ட் நைட் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த ஷர்ட்டு கீழே கிடக்குது. எடுத்துகிட்டு தான் பார்க்குறாங்க ரூம் ஒரு தடவை. ஃபுல்லாக எல்லா துணியும் அங்கங்கே கிடக்குது, எல்லா ட்ரெஸ்ஸு இன்னது எல்லாமே அங்கங்கே கிடக்குது, நைட்டு கழட்டி போட்டது எல்லாமே. அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. இவர் மட்டும் எந்திரிச்சாரு, ரூம் கிடக்கிற கடையை பார்த்தா நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே திடீர்னு நிமிஷம் ஒரு ஸ்டக்காக இப்படி நிற்கிறாங்க. ஸோ அவங்க மைண்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னா, இந்த துணியெல்லாம் இப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஞாபகம் வருது, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் அவங்க பிள்ளை யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே திட்டிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து நீட்டாக ஒரு பக்கம் வச்சுட்டு ஜங்குக்கு வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எடுத்து வைக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குடுன்னு ஓடுறாங்க. நிற்க கூட மாட்டுறாங்க, ஓடுறாங்க கீழே. ஸோ கீழே ஓடி வந்தால் பாட்டி கிடையாது, அவங்க ஜிம்மின்னு யாருமே கிடையாது. ஜங்குக்கும் அவங்களும் மட்டும் இருந்தால் வீட்டில் வேறு யாருமே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இவங்க தலை மேலே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ குடுன்னு ஓடுறாங்க, கிச்சனுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக டேயாங்க்கு வந்து ரொம்ப வலிக்குது, அவங்களால வலி தாங்க முடியல. பட் இருந்தாலும் ஜங்குக்கு எந்திச்சா அவ்வளவுதான் திட்டுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவே பயந்துட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க வலியை விடவும் ஜங்குக்கு மேலே இருக்க பயம் ஜாஸ்தியாக இருக்குது. டேயாங் வந்து சமைச்சிட்ருக்காங்க, பாதி சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கரண்டியை போட்டு கிண்டிகிட்டு இருக்காங்க, ஒரு கிரேவி வந்து கிண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ யாரும் திடீர்னு அவங்க பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ டேயாங் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போய் அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறாங்க. கலக்கிறதுல விட்டுட்டு அப்படியே அந்த கரண்டி கையில் பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. யோசிக்கிறாங்க, யாராக இருக்கும், வீட்டில் யாருமே கிடையாது, அவங்களையும் ஜங்குக்கும் தவிர வேறு யாருமே கிடையாது. ஜங்குக்கும் மேலே ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டே, சீக்கிரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க எந்திரிச்சு வர மாட்டாங்க. அப்படியே வந்தால் கூட ஜங்குக்கா கிச்சன் பக்கமா வாய்ப்பே கிடையாது. அப்போ யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்துட்டே அப்படியே வந்து கரண்டி எடுத்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்சன் நிற்கிறாங்கல்ல பின்னாடி. ஸோ அவங்க கை வந்து அப்படியே டேயாங்கோட இடுப்பு தான் பிடிக்குது. ஸோ சாரியை கீழே எடுத்து விட்டுட்டு அவங்களோட பேட் பெஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த துணி இல்லாத இடுப்பு, ஸோ அது வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே டேயாங் வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க திரும்புறதுக்கு. அதுக்குள்ளே அவங்க கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு பின்னாடி நின்று சிரிக்கிறாங்க. வேறு யாரும் கிடையாது, ஜங்குக் தான். டேயாங் முன்னாடி வந்து நின்று சிரிக்கிறாங்க டேயாங்கை பார்த்து. ஸோ யோசிச்சுக்கோங்க, வீடு மொத்தமே அமைதியாக இருக்குது, அவ்வளோ பெரிய வீடு அமைதியாக இருக்குது. ஜங்குக் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்குது. டேயாங்க அப்படியே வாய் பொழிஞ்சு ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்குக் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஸோ ஜங்குக் வந்து நைட்டு போட்டிருப்பாங்களே ஒயிட் ஷர்ட், ஸோ அது வந்து கசங்கி இருக்கும்ல. ஸோ அந்த கசங்குன்னு ஷர்ட் போட்டிருக்காங்க. ஸ்லீவ்ஸ் எல்லாம் மேலே ரோல் பண்ணி விட்டுருக்காங்க, அவங்க முட்டி அளவுக்கு ரோல் பண்ணி விட்டுருக்காங்க. அதில் அவங்க வந்து அவங்க டேட்டூ போட்டது, அவங்களோட வெயின்ஸ் போகிறதுலாம் இருக்கும்ல கையில், அதெல்லாம் தெரியுது. தலையெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்திருக்காங்க. ஸோ மெஸ்ஸியாக இருக்குது, ஆனாலும் பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. பட்டன் வந்து பாதி பட்டன் போடலை, ஃபுல்லாக அந்த ஹார்டான செஸ்ட்லேருந்து லைட்டாக ஆப்ஸ் வரைக்கும் அப்படியே தெரியுது. ஸோ டேயாங் வந்து இதை பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, மேன்லியாக இருக்காங்க. வாயை பொழுந்துட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கா டேயாங் கிட்ட இருந்து அந்த கரண்டியை வாங்கி கீழே வச்சுட்டு வாயை மூடு, கொசு வாய்க்குள்ளே பிறப்புது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. டேயாங்கா இப்போ தான் வந்துட்டு வெளியிலேயே வராங்க, அந்த ஷாக்லேருந்து வெளில வராங்க. அவங்க யோசிக்கிறாங்க, நான் அத்தாடி நான் இவரையே இப்போ அடிக்க போனேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு குட் மார்னிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து குட் மார்னிங் திரும்பலாம் சொல்லலை. அவங்க அதுக்கு பதிலாக வந்து டேயாங் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு
இப்போ நீ என்ன பண்ண போனன்னு தெரிஞ்சுதா? உன்னோட அழகான ஹாட்டான ஹஸ்பண்டை அடிக்க வந்த பூச்சிக்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பூச்சிக்குட்டி அப்படின்னா அது என்னென்னா, அதில் வந்து ஸ்வீட் ஹார்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பூச்சிக்குட்டின்னு சொல்லி தமிழில் சொல்கிறேன். ஏன்னா பூச்சிக்குட்டினா ஊரில் வந்து பிறந்த குட்டி ஆடு இருக்குல்ல, குட்டியாக இருக்குல்ல, க்யூட்டான ஆடு, பிறந்த ஆடு. ஸோ அது வந்து பூச்சிக்குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. பூச்சிக்குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இங்கே இந்த பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த இந்த நேம் வச்சு தான் த்ரூ அவுட் கூப்பிடுவாங்க. சரி, ஓகேவா? பூச்சிக்குட்டி. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து பேசுகிறாங்க. அந்த டியாங்க்கு வந்து அவங்க குக்ஸ் கொடுத்த அந்த நிக் நேம் பூச்சிக்குட்டி. ஸோ இது மட்டும்தான் டியாங்க்கு மண்டியிலே நிற்குது. ஸோ அப்படியே யோசிக்கிறாங்க, இவர் தானா இல்லை வேறு யாராவது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இது நான் கனவுல இருக்கேனா இல்லை நட்சத்திரத்தில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க கையோட பின்னாடி இருக்குல்ல, பின் கை, அதை வந்து கிள்ளி பார்த்துக்கிறாங்க. வலிக்குது, அப்போ கனவு கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் யோசிக்கிறாங்க, தன்னோட ஹஸ்பண்ட் கிச்சனுக்குள்ளே நிற்கிறாங்க. அதுவும் அவங்கள நிக்நேம் சொல்லி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து டியாங்க்கு புதுசாக இருக்குது. இப்போலாம் ஜங்குக்கு ஒரு நாள் கூப்பிட்டது கிடையாது. ஸோ டியாங்க்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. மறுபடியும் ஜங்குக்கு பின்னாடி போய் டியாங்க வந்து பேக் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க இடுப்பில் கை வச்சு பிடிச்சிக்கிறாங்க. டியாங்க வந்துட்டு அது தெரில, வேறு யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு வந்துட்டு டியாங்கோட இடுப்பு பிடிச்சிருக்காங்களா, அது இன்னும் டைட்டாக பிடிக்கிறாங்க. அவங்களோட ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷன், வாய்ஸ் டோனே மாறுது. வேறு யாராவதா, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, நான் இருக்கும்போது என்னோடது தொடுறதுக்கு எப்பொண்ணுக்காவது தைரியம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே டியாங்கு மேலே வந்துட்டு ஜங்குக்கு போய் ப்ரெஸ் ஆகுறாங்க. டியாங்கோட முதுகில் ஜங்குக்கோட ஹார்ட் பீட் வந்து கேட்குது. ஸோ அந்தளவுக்கு நெருக்கமாக போகிறாங்க. யாரும் இல்லை, யாராலையும் வரவும் முடியாது, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டியாங்கோட சீக்ஸ்லாம் அப்படி ரெட் கலரில் ஆகிடுது. ஏன்னா ஜங்குக்கு பொசிட்டிவாக பேசுகிறாங்கல்ல, யாரும் வர முடியாது, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. அதுவும் சரி, அவங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதும் சுத்தமாக டியாங்கால முடியல. அவங்களுக்கு அப்படியே ப்ளஷ்ஷாக ஆகுது. ஸோ கண்ணெல்லாம் செவந்துடுது. அப்புறம் ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே கொண்டுது. டியாங்கோட சீக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு போய் சீக்ஸை வந்து சக் பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாகவே ஜங்குக்கு டியாங்கோட கண்ணத்து மேலே ஒரு பெரிய அப்சஷன் இருக்கும். அது அப்படியே கடிச்சு செக் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாகவே இருக்கும். சிப்பும் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு அவங்களோட லிப்ஸையும் அவங்க லிப்ஸையும் கனெக்ட் பண்ணுறாங்க. பேக்கில் இருந்து பின்னாடி இருந்து அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஸோ டியாங் வந்துட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. என்னமோ வந்து அவங்க நிற்கிறதுக்கு காரணமே அவங்க அந்த ஷர்ட்டை பிடிச்சிருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா அவங்க காலெலாம் வந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓப்பனாக கிச்சனில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. டியாங்கால முடியல, அப்படி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கிஸ்லேருந்து கொஞ்சமாக டியாங்கலில் வந்துட்டு யாராவது பார்த்துட்டா என்னாகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்து, ரொம்ப பின்னாடி இல்லை, லைட்டாக பின்னாடி வந்து டியாங்கோட கண்ணை பார்க்குற அளவுக்கு மட்டும் வந்துட்டு குக் அப்படியே டியாங்கோட கண்ணை பார்க்குறாங்க. டியாங்க உள்ள அவ்வளோதான், போச்சு நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஐயோ அப்புறம் என்ன பண்ண போகிறோ தெரியலையே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இறுக்கி கண்ணை முடிக்கிறாங்க. ஆனால் டியாங் நினச்சது தப்பு. ஜங்குக்கு வந்து டியாங்கோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சது அப்படியே வந்து தம்மால் அப்படியே தேய்ச்சி கொடுத்துட்டு சொல்கிறாங்க, அதான் வீட்டில் யாருமே இல்லையே, அப்புறம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு டியாங்க இன்னும் நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிஸ் பண்ணி நல்லா அவங்க லிப்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. டியாங் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஷார்க்காக இருக்குது. அது இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டியாங்கும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ டைனிங் டேபிளில் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயும் போல் ஜங்குக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டியாங் பக்கத்தில் நின்று சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் டியாங்கோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் இருக்குது. அவங்க அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க, வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படி. ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, வெக்கப்பட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. ஜங்குக்கோட கண்ணை அவங்களால நேர்கொண்டு பார்க்கவே முடியல. ஜங்குக்கோட கண்ணை எந்த அளவுக்கு பார்க்காம இருக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்க்கவே மாட்டாங்க. கீழே குனிஞ்சிட்டே அவங்களுக்கு வேணுங்கெல்லாம் வச்சுட்ருக்காங்க. ஜங்குக்கும் திரும்பி டியாங்க பார்க்குறாங்க. ஸோ கவனிக்கிறாங்க. ஆனால் அவங்க பெருசாக எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க, நம்ம மார்க்கெட் போகிறோம், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டியாங்க வந்துட்டு சரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை மட்டும் ஆட்டுறாங்க, போகலாம் அப்படின்ற மாதிரி.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. மேலே போயிட்டு ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. டேயாங் இப்போ தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. டேயாங் வந்து ஆல்ரெடி நீட்டான ட்ரெஸ்ஸில் தானே இருக்காங்க. நான் சாரி முன்னாடி காமிச்சிடுவேன். ஸோ நீட்டாக தானே இருக்குது, அதனால் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே போய்க்கலாம், நீட்டாக தான் இருக்கும், ப்ரெசென்டபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஜங்குக்கு கிளம்பிட்டு வர சாக்கில் இவங்க வந்து கிளம்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கிளம்பி வராங்க. இதுதான் ஜங்குக்கோட காஸ்டியூம். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு இப்போ 2 பேர் வந்துட்டு காரில் கிளம்பி போகிறாங்க. ஸோ ஒரு ஹை எண்டான ரொம்ப பணக்காரங்க போகக்கூடிய க்ளோத்திங் ஷாப் இருக்கும்ல, ஸோ அதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரப்போகுது வர அப்கமிங் டேஸில். ஸோ அதுக்காக உங்களுக்கு 2-3 சூட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜங்குக்கு போய் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ டேயாங் பக்கம் திரும்பி டேயாங்கை பார்த்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் டேயாங் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அது ரொம்ப லக்ஸுரியஸான ஷாப்பாக, ரொம்ப எல்லாமே கிளாஸ் எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ டேயாங் வந்து அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்க்குறாங்க. டேயாங் வந்து அவங்களுக்குள்ளேயே இப்படி இந்த முணுமுணுத்து பேசுவோம் இல்லையா, மர்மர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, இல்லை எக்ஸ்பென்சிவான கடையாக இருக்குது, ஆனால் ஒன்று கூட நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து ஒரு பவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் பிக்சர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி லிப்ஸ் வந்து பவுட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கை பார்க்குறாங்க. அவங்க முன்னுமுன்ட்டு தானே பேசியிருப்பாங்க, பட் அவங்க லிப்ஸிங்கை வச்சு என்ன பேசினாங்க அப்படின்னு ஜங்குக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜங்குக்கா பார்க்குறாங்க. அந்த க்யூட்டாக பவுட்டியாக லிப்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அந்த பவுட்டி லிப்ஸ் வந்து அழகாக கம்ப்ளைண்ட் பண்ணுதா, இதை பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது டேயாங்கோட எக்ஸ்பிரஷன். ஜங்குக்கு வந்து சிரிப்பு வந்துட்டு, ஆனால் வந்து இந்த வெளியில் யாருக்குமே தெரியாமல் ஒரு சிரிப்போம் தெரியுமா நமக்குள்ள. ஸோ அந்த மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக டேயாங்கிட்ட நடந்து போய் கையை பிடிக்கிறாங்க. அந்த டேயாங் வந்துட்டு டக்குன்னு வந்து கையை பிடிச்சோன்னே இவர் எதுக்கு இப்படி கையை பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த வந்து அப்படி கண்ணை சுமிட்டுவாங்களே க்யூட்டாக, அப்படி சுமிட்டுட்டே பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க வர்றதுக்குள்ளே தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. டேயாங்கும் வந்து பின்னாடியே போகிறாங்க. ஜங்குக்கு இழுத்துட்டு போகிறாங்க, பின்னாடியே போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் இந்த சாரீ செக்ஷன் இருக்கும் இல்லையா, ரோவாக நிறைய சாரீஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிப்பாட்டிடுறாங்க. டேயாங் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லாக வந்து சில்க் சாரீஸ் இருக்குது, அப்புறம் எம்ப்ராய்டரி சாரீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இந்த லக்ஸுரியஸானதும் ட்ரெடிஷனும் கலந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, ஒரே கலர் 2 மாங்கன்ற மாதிரி. ஸோ 2 சேர்ந்த மாதிரி அந்த லைட்டிங்கில் பார்க்க அந்த சாரீஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக்கா போய் ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது 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 அப்படின்ற மாதிரி ஒரு 3 சாரியை தூக்குறாங்க. ஒரு டீப் மெரூன் கலரில் வந்து சாரீ, பார்டர் வந்துட்டு கோல்டன் கலர். ஸோ அந்த மாதிரி ஒன்றும், அதுக்கப்புறம் பேஸ்டல் பிங்க் கலர் இருக்கும்ல, லைட் பிங்க். ஸோ அதில் வந்து சில்வர் எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் பண்ண ஒரு சாரீ, அதையும் அதுக்கப்புறம் டீப்பான ஒரு ராயல் ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ராயல் ப்ளூ ஃபுல்லாக ஹெவியாக ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 சாரீஸை தூக்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிற தோரணே எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே ஆர்கியூமெண்ட்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிலாம் இல்லை, உனக்கு இது பிடிச்சிருக்கு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஜங்குக்கு டேயாங் கையில் இருந்து 3 சாரியும் கொடுத்துட்டு இந்த 3ம் உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்களா. டேயாங் ஒரு குழுன்னு தூக்கி ஒரு மாதிரி வைக்கும்போது ஒரு டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறாங்க வெக்கத்தில். இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு 2 பேர் திரும்ப வந்து காரில் உட்காடுறாங்க. டிரைவர் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு ஒரு கார்னரில், டேயாங் ஒரு கார்னரில் உட்காந்துருக்காங்க. ஜன்னல் சீட் இருக்கும்ல, ஸோ அதில் டேயாங் வந்துட்டு எப்படின்னா கண்ணத்தில் கை வச்சு வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. நம்ம கேட்டகிரி போல் நானும் அப்படி தான். சரி ஓகே, வெளியில் வந்து கண்ணத்தில் கை வச்சு அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டே வராங்களா. ஸோ அப்போ திடீர்னு டேயாங்கோட கண்ணில் வந்து ஒரு ஸ்பார்க் தெரியுது, எப்படி சந்தோஷம் பொங்குது. அப்புறம் டக்குன்னு அப்படி புஷ்ஷுன்னு போயிடுது. அப்படியே பவுட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்ன அப்படின்னா வெளியில் கிராஸ் பண்ணி ஒரு பானிபூரி ஷாப் இருந்திருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. பானிபூரி பார்த்தோன்னே டேங்க்கு வந்து ஒரு குழுக்குள் எனக்கு வேணுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க கிராஸ் பண்ணி போனாலும் ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிருக்குமா. ஒரு நிமிஷம், இது பர்சனலு. எத்தனை பேத்துக்கு உங்களுக்கு பானிபூரி பிடிக்கும்? எனக்கு பானிபூரி பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க பொண்ணுங்கனாலே பானிபூரி ரொம்ப பிடிக்கும். பானிபூரி என் வீட்டில் இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பானிபூரி பைக்கும். பானிபூரி பிளேட்டாக கலெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரே ஒரு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒன்று சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு பானிபூரி பிடிக்காது, பர்சனலாக பிடிக்காது. அவங்க கொடுக்குறாங்களே அப்படின்னு தான் சாப்பிடுவேன். நிறைய பேர் பானிபூரின்னு ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுறாங்களோன்னு தோணும். உங்களுக்கு பிடிக்குமா பானிபூரி? இல்லை என்ன சுற்றி இருக்கவங்க மட்டும்தான் அப்படியா? சொல்லுங்கள், கேட்குறேன். சரி ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ டேயாங் வந்து இப்படி பார்க்குறது வந்து ஜங்குக்கு வந்து பார்த்துடுறாங்க. ஃபஸ்ட்டு டேயாங்கோட ஐஸ் வந்து ஸ்பார்க்கானதையும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டல்லானதையும் பார்த்துடுறாங்க.
ஜங்குக்கு ஆக்சுவலாக வந்து ஃபோனை தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ டேயாங் இப்படி பண்ணது ஒன்று முன்னாடி போயிட்டு டிரைவர் கிட்ட வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. அவங்க நிறுத்திடுறாங்க. டேயாங்கா திடீர்னு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பயந்து முழிக்கிறாங்க. ஜங்குக்கு டேயாங்க பக்கம் திரும்பி உனக்கு அது சாப்பிட்ணும்ல அப்போல்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. டேயாங்கா அடிச்சதுடா லக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களும் இறங்கி இருந்து போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பானிபூரி கடைக்கு போகிறாங்க. ஸோ டேயாங் தான் அங்கே போயிட்டு வையா ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஜங்குக்கு பார்த்து சாப் உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு எனக்குலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேயாங் வந்து ஜக்கு கிட்ட கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு பானிபூரி வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை எனக்கு இப்போ சேர் சாப்பிட்றேன் நான் மூளை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேயாங்க்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுச்சு. ஓ சரி அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பானிபூரினா உயிர். ஜங்குக்கா சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு டேயாங் வந்து அவங்க பட்டுக்கு வாங்கி அவங்க பட்டுக்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பயும் போல பானிபூரி சாப்பிடவங்க அந்த ஸ்பைஸ்னஸில் வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணீராக நிற்குது. நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து சாப்பிட்டே இருக்காங்க. ஜங்குக்கா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு அவங்க எப்பயும் போல் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்களே. ஸோ அதை அப்படி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்கு. டேயாங் இருந்துட்டு என்னங்க அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு அந்த ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்கு கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. பானிபூரி ஜங்கு கூட்டி வர்றது கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை எனக்கு அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல வரதுக்குள்ள டேயாங் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம இந்த மூக்கு சுருக்கிட்டு இந்த நெத்தியெல்லாம் சுருக்கிட்டு க்யூட்டாக ஒரு தடவை ஒரு மாதிரி கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்படி கேட்டால் யாருக்கு இன்னும் சொல்ல மனசு வரும். ஸோ ஜங்குக்கு இருந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து அந்த பானிபூரி வாங்கிக்கிறாங்க. சொல்ல டேயாங் கூட்டி விடுறாங்க. சாப்பிட்றாங்க. அவங்களுக்குமே வந்து டக்குன்னு இந்த ஸ்பைஸை வந்து அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. டேயாங்கா நல்லா அழகாக சிரிச்சுட்டே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்க்குறாங்க ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கையில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா, பெண் குழந்தை. இந்த குழந்தைங்க வந்துட்டு இந்த கையை மடக்கி வச்சிருக்குல்ல, விரிச்சு வச்சிருக்க தெரியாது. அந்த கை மடக்கி வச்சிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மடக்கி வச்ச கையை எடுத்து டேயாங்கா பார்த்து ஆட்டி காமிக்குது. டேயாங்கா அவ்வளோதான் அப்படியே குடுக்குன்னு அந்த பிளேட்டை வச்சுட்டு ஓடி போய் கை கழுவிட்டு அந்த குழந்தைகிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த குழந்தை வந்து அழகாக டேயாங்கை பற்றி சிரிக்க, டேயாங்கா அந்த குழந்தைய பற்றி சிரிக்க விரலை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையோட கண்ணத்தில் லைட்டாக அமைக்க பார்க்குறாங்க. நல்லா புச்சுக்கு இருக்கு. அந்த குழந்தையா பதிலுக்கு வந்து கண்ணு ஒரு மாதிரி சுருக்கி காமிக்குது. டேயாங்க்கு இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அப்படி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட நான் தூக்கிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க வந்துட்டு தூக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி டேயாங் கிட்ட கொடுக்க டேயாங்க அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே முத்த மழை தான் அப்படியே கண்ணத்தில் மாற்றி முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையும் அதோட கையை அந்த மடக்குன கையால் டேயாங்கோட கண்ணத்தை பிடிச்சி டேயாங்கோட நோஸில் வந்து கிஸ் பண்ணுது. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு கிஸ் பண்ண தெரியாதுல்ல. அது ஒரு மாதிரி எச்சி போட்டு லைட்டாக அந்த எப்படி சொல்கிறது அந்த லிப்ஸை வச்சு தடவை தான் செய்வோம். கிஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி எச்சி வைக்குது அவங்க நோஸில். டேயாங்க்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. சரி 2 பேரும் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கேன். இது குறிப்பிட்ட ஒருத்தருக்கு சுத்தமாக பிடிக்கல. டேயாங்கா டைம் ஆகுது வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பிடிக்கல. டேயாங் வந்து இன்னொரு குழந்தைக்கு கொஞ்சம் விளையாடுறது பிடிக்கல. குழந்தைகிட்ட கூட பொசசிவ்னஸ் பார்த்துக்கோங்க. டேயாங் வந்து கூப்பிட டேயாங்க இருந்துட்டு அப்படியா சரிங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பக்கம் திரும்பி ஒரு பேபி ஸ்டோனில் போய் சொல்ல சாரி பப்பு குட்டி டைம் ஆச்சத்துக்கே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஜங்குக்கு நடந்து போக டேயாங் பின்னாடி நடந்து போகிறாங்க. ஸோ இப்போ காரில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. யாருமே பேசவே இல்லை. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு கேட்குறாங்க குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி டேயாங் கிட்ட கேட்குறாங்க. டேயாங் திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கேட்ட கேள்வி என்னமோ நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஜங்குக்கு பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. டேயாங்கு நிமிஷம் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. அப்புறம் டேயாங் இருந்துட்டு ஆமாம் பிடிக்கும், எனக்கு குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே வந்து பின்னாடி பேக்கில் வந்து அப்படி சாயிறாங்க. சாஞ்சிட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. டேயாங் மட்டும் இல்லை பாவம் ஓட்டிகிட்டு இருக்க டிரைவரே ஷாக் ஆகிடுறாப்புல. பின்னாடி கம்ஃபர்டபுளாக சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியா அப்போ நம்ம ஒரு 7லேருந்து 8 குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்கா அப்படியே வந்து கண்ணில் பேசிக்கிட்டே என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. டிரைவர் ஐயா அவர் பாவம் அவர் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இரும்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாரி சார் தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. டேயாங் அப்படியே ஷாக்லேயே உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கூலாக உட்காந்துட்டு வராங்க. ஸோ அப்படியே வந்து நைட்டாக ஜங்குக்கு பிம்பிள் சாப்பிட்டு போக டேயாங் அதுக்கு பிறகு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேயாங்கோட வந்து நினைப்பு வந்து அந்த சாப்பாட்டிலே இல்லை. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்தது யோசிச்சு பார்க்குறாங்க. ஷாப்பிங் போனது, அப்புறம் பானிபூரி ஷாப்பு, அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஜங்குக்கு சொன்ன 7லேருந்து 8 குழந்தைங்க. இதை நினைக்கும் போது டேயாங் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு இப்படி தட்டில் கோலம் பட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு 2 பேர் தானே பெருசாக எந்த வேலையும் இல்லை, டேபிள் அவ்வளோ அசிங்கமாகவும் இல்லை. ஸோ இருக்கிற கொஞ்சம் பார்த்துட்டு கழுவி வச்சுட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு நேராக வந்து ரூமுக்கு தான் போகிறாங்க.
அங்கே போய் பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு காணும், ரூமில் காணும். எங்கடா போனார் அப்படின்னு பார்த்தா பால்கனியோட டோர் ஓப்பனாக இருக்குது. சரி உள்ளே இருக்காரா அப்படின்னு பால்கனியில் இருக்காரா அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தா ஜங்குக்கு அங்கே தான் உட்காந்துருக்காங்க. பால்கனியில். முன்னாடி வந்து ஒரு குட்டி டேபிள் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு இருக்குது. அது கையிலேயும் வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுலேயும் சரக்கு இருக்குது. ஸோ குடிச்சிட்டே வந்து ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு ஒரே இடத்த பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே வந்து மூன் லைட் மட்டும்தான் இருக்குது, வேறு லைட்டே கிடையாது, அது மட்டும்தான் வெளிச்சம். ஸோ அப்படி உட்காந்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. அவங்க அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி இவர் இருக்கட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு சத்தம் போடுறாமல் எதுவுமே அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக லைட்டு போட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு எப்பயும் போல் ஃப்ரெஷ் அப் ஆவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு அவங்க காஸ்டியூம் இது தான். டேயாங் தான் அப்படி வெளில வராங்க. வெளில வந்தால் இன்னும் ஜங்குக்கு வந்து காணும். ஸோ இன்னும் வரல. திரும்பி பார்த்தா பால்கனியில் தான் இன்னும் உட்காந்துருக்காங்க. டேயாங் வந்துட்டு அவங்களே ஹக் பண்ணி, குளிர்னா நம்மளே ஹக் பண்ணி போகல, ஸோ கை கட்டின மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு வெளில போயிட்டு என்னங்க இங்கே ரொம்ப குளிராக இருக்குது, உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு இப்போ தூக்கம் வரல, நீ போய் தூங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேயாங் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க இன்னும் ஜங்குக்கு வந்து இன்னும் கிளாஸும் கைமா குடிச்சிட்டே இருக்காரா. ஸோ டேயாங்க்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து குடிக்க வேணான்னு சொன்னப்போ ஜங்குக்கு வந்து அரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா. ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் மாறி இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா என்னமோ கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு தைரியம் வருது. சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்து அப்படி நடந்து போகிறாங்க. ஜங்கு கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் கிட்ட நிற்கிறாங்க. நின்றுட்டு என்னங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதுங்க, இந்த குடிப்பழக்கம் வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயந்து சொல்லிட்டு அப்படியே கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க. ரைட்டு கடவுளையை காப்பாற்றி அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஜங்குக்கு அரைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஆனால் அதுதான் இல்லை. ஜங்குக்கு வந்து யாரோ வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு வந்து அவங்களை பிடிச்சி இழுத்து அவங்க மடியில் உட்கார வைக்கிறது வந்து டேயாங்க்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் ஜங்குக்கு வந்து டேயாங்க பிடிச்சி இழுத்து அவங்க மடியில் உட்காந்து அவங்க இடுப்பு சுற்றி இப்படி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு கை வச்சு மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு கையில் கிளாஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்க இப்போ கண்ணை திறந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க, என் பூச்சிக்குட்டி இதோ இது இருக்குல்ல, இது என்கிட்ட 10 வருஷமாக இருக்குது என் கூட. இது எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிப்போச்சு. பழக்கத்தை மாற்றிக்க முடியாது இல்லையா. ஐம் டூ மச் அடிக்டட் டுவர்ட்ஸ் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒரு நிமிஷம் அசந்து போயிடுறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது வந்து ஜங்குக்கு இவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறது இல்லை, அடிக்க தான் போகிறாரு அப்படின்றதான் இவங்க எதிர்பார்த்தது. ஆனால் நேர்மாறாக ஜங்குக்கு பொறுமையாக உட்கார வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. எனக்கு இது வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் சரக்குக்கு அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்குது. ஜங்குக்கு கையில் கிளாஸ் வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதை வாங்கி இப்படி கீழே வைக்கிறாங்க. கீழே வச்சுட்டு பார்க்குறாங்க. டேங்க் வந்து எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா ஒரு தடவை அடி வாங்கினதுக்கப்புறமும் மறு தடவை ட்ரை பண்ணுற அளவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரில. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியம் வந்துடுச்சு. ஸோ அப்படி வந்து டேயாங் வந்து ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு டேயாங்க பார்க்க. இப்போ இந்த மனசை கண்ணால் ரீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒருத்தர் மனசை வந்து கண்ணால் பார்க்க முடியும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 2 பேர் பார்த்துட்டு இருக்க. டேயாங் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, தயங்கி தான் அவங்க கையை எடுத்துகிட்டு போய் எப்படி ஜங்குக்கோட ஃபேஸை வந்து அப்படியே கப் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பிடிச்சிக்கிறாங்க அவங்க கண்ணத்தை. இப்போ அப்படியே அவங்களே கம்ஃபர்டபுளாக ஜங்குக்கு மடியில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக்கோட கண்ணை பார்த்து அவங்களோட தம் ஃபிங்கரை வச்சு ஜங்குக்கோட ஜாலைனை வந்து அப்படியே தேய்ச்சி கொடுக்குறாங்க. தேய்ச்சி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த அடிக்ஷன்லாம் வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களால் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். நான் இருக்கேன்ல, நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணலாம், உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட இடுப்பை பிடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ 2 கையிலையும் நல்லா கம்ஃபர்டபுளாக பிடிச்சி டேயாங்க இன்னும் கிட்ட இழுத்து இடுப்பு அப்படியே பிடிச்சி அமுத்திட்டே வந்துட்டு அப்படியே அவங்களோட ஃபோர்ஹெட்லையும் இவங்களோட ஃபோர்ஹெட்டையும் நெத்தி எப்படியும் ஒட்ட வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஏய் பூச்சிக்குட்டி, இதுலேருந்து வெளியில் வரணும்னு வச்சுக்கோயேன், எனக்கு இன்னொரு அடிக்ஷன் தேவைப்படும்டி. அவ்வளோதான். டேயாங்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட ஜங்குக்கு டைம் கொடுக்கல. உடனே இவங்களோட அவங்களோட லிப்ஸையும் ஜங்குக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க. அதாவது சும்மா தொட மட்டும் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து தொடுறதுனால டேயாங்க்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு அப்படியே ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு போட்டிருக்க ஷர்ட்டை வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ அவங்க லிப்ஸையும் டேயாங்கோட லிப்ஸையும் கொஞ்சம் இறுக்கி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு திரும்ப பின்னாடி வந்துட்டு, என்ன சொல்கிற பூச்சிக்குட்டி,
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங்க்கு வந்துட்டு அப்படியே வந்து ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகுது. தன்னோட புருஷன் ஜாங்குக் அவர் வந்து பர்மிஷன் கேட்டாரா ஃபர்ஸ்ட் டைம். ஃபார் ஷுர் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜங்குக்கு வந்து டேயாங்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. டேயாங் அப்படியே பார்க்குறாங்க, வாயிலேருந்து வார்த்தை வரல, தொண்டை குழியெல்லாம் அப்படியே வறண்டு போச்சு. இருந்தாலும் மேனேஜ் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க, சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு எதிர்பார்த்தது அது மட்டும்தான். மை டியர் பிரைட் கேர்ள்ஸ், உங்களுக்கு அது புரிஞ்சுதா என்ன பெர்மிஷன்னு? அதாவது நம்ம ஜங்குக்கோட புது அடிக்ஷனாக இருக்க போகிறது என்னன்னு கேட்டேன். புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். வீடியோ ஃபர்தராக பார்க்கக்கூடாது, போய் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான், அடுத்த செகண்டே ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பல நாள் பட்டினி கிடந்தவன் எப்படி சாப்பிடுவான் சாப்பாடு, ஸோ அந்த மாதிரி அக்ரெசிவாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேயாங்கோட லிப்ஸுக்கு கொஞ்சம் கூட பாவமே பார்க்கல. சக் பண்ணி பைட் பண்ணி அப்படி இழுக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு சுவிங் பென், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேண்டி சாப்பிடுவோம்ல, ஒரு மிட்டாய் வந்து சப்பி சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டேயாங்கோட லிப்ஸை பிடிச்சி சப்பி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீப்பன் பண்ணிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் டங்கை வந்து இன்செக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து டேயாங் வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த டேயாங் வந்து அவங்களோட வாயை திறக்கவே இல்லை. ஜங்குக்கு அதனால டேயாங்கோட இடுப்பு அழுத்தி பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே டக்குன்னு டேயாங் அப்படின்னு சொல்லி மூணு பண்ணுவாங்க. ஸோ அப்போ வாயை திறந்துடுது. இதாக ஷாக்குன்னு உள்ள டங்கை இன்செக்ட் பண்ணிட்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு தெரில, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து மவுத் கிஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து டங்கை இன்செர்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்படி கிஸ் நிற்காமல் போயிட்டே இருக்குது. டேயாங்கால முடியல அப்படின்னு கத்துறாங்க, அவங்க சொல்கிறாங்க மூர்னிங்கில். ஆனால் வந்து அவங்க ஜங்குக்கு விடுற மாதிரி விடுறதுலே இல்லை. அவங்க இருந்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டேயாங்கால முடியல, தட்டுறாங்க, என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் ஜங்குக்கு வந்து விடுறாங்க. ஸோ விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அவங்க நெக்கில் போய் கட்சி பைட் பண்ணி சக் பண்ணி இதெல்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் வந்து அப்படியே ஜங்குக்கு லைட்டாக தட்டுறாங்க, எனக்கு வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டேயாங் அப்படியே பார்க்குறாங்க. நிமிஷம் பார்த்துட்டு, இது பூச்சிக்குட்டி இதுக்கப்புறம் நிறுத்த முடியாது, இதுக்கப்புறம் நான் நிறுத்துவேன் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் அவ்வளோதான் ஒரு தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஆல்கஹாலிக் பாட்டில்லாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி மறந்து போயாச்சு. இப்போ ஆல்கஹாலில் ஞாபகமே இல்லை. டேயாங் தூக்கிட்டு போய் பத்துன்னு பெட்டில் போட்டு அவங்களோட ப்ளவுஸ் நாட்டை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வரவே இல்லை. அவங்க தின் சாரீ தானே கட்டியிருக்காங்க, அது ஈஸியாக வந்துடுச்சு. ஆனால் அந்த ப்ளவுஸ் நாட் வரவே இல்லை. ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்குமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இப்படி ப்ளவுஸ் இப்படி கிழிச்சு இப்படி தூக்கி எறிகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்கட் படிக்கணும்னா பேஜ் நம்பர் 80. ஸோ நைட்டு பல்லானது நடந்திருக்கும். ஸோ வந்து செகண்ட் நைட்டும் நல்லபடியாக முடிந்தது. ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவங்க வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டு அவங்களோட மார்னிங் ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ மார்னிங் பார்க்க வேண்டிய வேலைகள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் மேலேருந்து சத்தம் கேட்குது, டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேயாங் குடுன்னு கை கழுவிட்டு ரூமுக்கு ஓடி போகிறாங்க. ஓடி போய் பார்த்தா ஜங்குக்கு வந்து பார்த்தா ரூமில் காணும். என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா பாத்ரூம்குள்ளே வந்து ஜங்குக்கு சத்தம் கேட்குது. அந்த கதவு மட்டும் லைட்டாக திறந்துட்டு தலையை மட்டும் வெளில விட்டு, டவல் அங்கே மறந்து வச்சிட்டேன் எடுத்துதா அப்படின்ற மாதிரி கேட்கவும் டேயாங் வந்துட்டு டவல் எடுத்துகிட்டு கிட்ட போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு டவலை பிடிக்கல. டேயாங்கோட கையை பிடிச்சி கிட்ட எடுக்கிறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து எதுவுமே போடல இல்லையா, ஸோ வெட்டான இந்த பேரான மேல் அப்படி தானே இருக்குது செஸ்ட்டு. ஸோ அந்த டேயாங் போய் டேயாங் கண்ணு மிக்கிற நேரத்தில் உள்ளே இழுத்து கதவை அடிச்சிடுறாங்க. டேயாங் வந்துட்டு என்னங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுக்குள்ளே டேயாங் வந்து அந்த சில்லுன்னு இருக்குள்ள பாத்ரூமோட சேவரெல்லாம், ஸோ அதில் வந்து தள்ளி கார்னர் பண்ணி பிடிச்சி ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க, நான் வந்தேன், நீ தாண்டி வந்து மாட்டிக்கிட்ட, சொல்லு, கைக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை இந்த கூமுட்டை பேலாவது விடுவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பெஸ்ட்டை வந்து அப்படியே இறுக்கி பிடிக்கிறாங்க. இப்போ அவங்களோட சாரியை பிடிச்சி கீழே எழுதி விட்டுட்டு நல்லா இறுக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு கை வந்து இடுப்பில் இருக்குது, இன்னொரு கை வந்து அவங்க கண்ணத்தை பிடிச்சிருக்கு. டேயாங் ஆக்சுவலாக இப்போ தான் நல்லாவே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து ஒன்றுமே போடலை, பிறந்த மினியாக இருக்காங்க. சிவா அப்படின்னு டேயாங் கண்ணை முடிக்கிறாங்க. ஜங்குக்கா பிடிச்சி டேயாங்க நறுக்குன்னு கிஸ் அடிக்கிறாங்க. நறுக்குன்னு சொல்லி இந்த கிஸ் அப்படியே அப்படி டேயாங்க கூட்டிகிட்டு போய் அந்த ஷவர் இருக்கும் இல்லையா, நாப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஷவருக்கு கீழே நின்றுட்டு நல்லா கிஸ் அடிக்கிறாங்க, கடிச்சு வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து எதுவுமே பண்ண விடாமல் ஒரு நிமிஷம் அப்படி தள்ளி விடுறாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் இருந்துட்டு, இல்லை வேலை இருக்குது
கீழே அப்படியே போட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு அப்படி கிட்ட போய் தேங்க பிடிச்ச நல்லா கணத்து பிடிச்ச நல்லா கடிச்சு வச்சிடுறாங்க. வேலையா முக்கியம் படத்தை பாடுற அப்படின்ற மாதிரி பிடிச்சி கடிச்சு வச்சிடுறாங்க. கடிச்சு வச்சுட்டாங்கன்ட்டு வலிக்குது அப்படின்னு கத்த. பேசக்கூடாது, பேசவே கூடாது. பூச்சிக்குட்டி நீ தானடி சொன்ன என் அடிக்ஷனை மாற்றிக்க சொல்லி, இது இப்போ என்னோட புது அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க வந்து டிங்கன்னு கண்ணடிக்கிறாங்க. கண்ணடிச்சு ஜங்குக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ காலையிலேயே நல்லா தரமாக வச்சுட்டு எங்க செஞ்சு விட்டுறாங்க. அவ்வளோதான், காலையிலேயே வீட்டில் சூப்பரான ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து அவங்களோட கட்சி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. மீன் பிரச்சாரம் என்னென்னு புரிஞ்சிருக்கும். நல்லா வச்சு செஞ்சிடறாங்க. கொஞ்சம் கூட டேங்கு பாவம் பார்க்காம வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறமா ஜங்கு வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு குடிச்சிருக்கவும் மாட்டாங்க. குடிக்கணும்னு தோணும் போதும் அவங்கள அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரக்கு தொட்டிருக்கவே மாட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படி தான் போயிருக்கும். ஒரு மிட் நைட் போல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க போயிருந்தாங்க இல்லையா அந்த கல்யாணத்துக்கு, அவங்க எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் டேஹுக்கு 2 பேரும் மீட் பண்ணல. காலைல தான் பார்க்கணும், ஏன்னா மிட் நைட்டில் தானே வந்தாங்க. மிட் நைட்டில் எப்படி போய் பார்க்க முடியும்னு சொன்னாலும் அவங்க பார்க்கல. அவங்க இருக்க பார்க்குற சூழ்நிலையிலையும் இல்லை. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் பார்க்கல, காலையில் தான் பார்க்கணும். டேங்க வந்துட்டு அவங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே இவங்க எதெல்லாம் கேட்டாலும் சரி, நம்ம என்ன கேட்டாலும் சரி தப்பிச்சிடறா, ஸோ கைப்பில்லை அப்படின்ற மாதிரி அவங்களே ரெடி பண்ணிக்கிறாங்க. இதை கேட்டால் இதை நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் வந்து ஷார்ப்பாக எப்பயும் போல் 5 மணிக்கு 5 மணியா 4 மணியா ஓகே ஃபைன் ஏதோ ஒன்று எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு எப்பயும் போல் 5 மணிக்கு போல் கீழே போயிடுறாங்க. கீழே போனோடனே ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு ஓடி போய் அவங்க எல்லாத்தையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாட்டியை போய் மீட் பண்ணி அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் எப்பயும் போல் ஒரே ஒரு வாழ்த்து தான், சீக்கிரமாக பேரன் குழந்தையை பெற்றுக்கொடு, அவ்வளோதான். அது மட்டும் தான் வாழ்த்திருப்பாங்க. பையனை பெற்றுக்கொடு, பையனை பெற்றுக்கொடு அப்படின்னு வாழ்த்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா போய் அவங்க ஜிம்மினா எல்லாத்தையும் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு அன்றைக்கி அந்த டே அப்படி போயிருக்கும். 9 o'clock எப்பயும் போல் டைனிங் டேபிளில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லோரும் வந்துட்டு 9 o'clock அன்னைக்கு தான் எல்லோரும் திரும்பி வந்து அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோருக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்பயும் போல் ஆம்பளைங்களாம் உட்காந்துருக்காங்க. ஸோ பொண்ணுங்கள்லாம் பக்கத்தில் இருந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்க சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பாட்டி இருந்துட்டு, அம்ஜுன் நான் உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். யாருக்கு ஒன்று இந்த வீட்டுக்கு வந்து வாரிசை பெற்று கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் 2ஆம் தரமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ஜனுக்கு செகண்ட் மேரேஜ்னு பேசிடுறாங்க. இதை கேட்டு எல்லோரும் ஷாக்கு தான். கேஜில் குட்டீஸ் ஷாக் முடிய போகும்போதும் வாய் வளருது பார்த்தீங்களா? சரி ஓகே ஃபைன். பாய் சில குட்டீஸ், இந்த ஷாக்கோட நானும் கிளம்புறேன். பாய். டியூரேஷன் இந்த வீடியோ அதிகமாக கொடுத்துருக்கேன். இந்த வாரம் இன்னொரு வீடியோ போடலன்ட்டு டியூரேஷன் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொமான்ஸ் வந்து தூக்கலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.